Taste the Daily. மயிலாடுதுறையில் தென்பட்ட சிறுத்தை தற்போது அரியலூர் மாவட்டம் செந்துறை பகுதிக்கு இடம்பெயர்ந்துள்ளதை தஞ்சை மாவட்ட வனத்துறையினர் உறுதி செய்திருக்கிறார்கள். காவிரி கரையை ஒட்டிய பகுதி வழியாக சிறுத்தை மயிலாடுதுறை பகுதிக்கு வந்திருக்கக்கூடும் எனவும் தற்போது தான் வந்த பாதையிலேயே மீண்டும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு சிறுத்தை சென்று கொண்டிருப்பதாகவும் தஞ்சை மாவட்ட வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த சிறுத்தை மயிலாடுதுறையிலிருந்து அரியலூர் மாவட்டம் செந்துறை பகுதிக்கு சென்றிருப்பதை வனத்துறை அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விவேக்ராஜ் இணைகிறார். விவேக்ராஜ், சிறுத்தையினுடைய நடமாட்டத்தை எவ்வாறெல்லாம் கண்காணித்து வருகிறார்கள் வனத்துறை அதிகாரிகள்? எப்படி இது அரியலூர் செந்துறை பகுதியில் இருப்பதை உறுதி செய்தார்கள்? அதாவது திலகவதி, மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 2ஆம் தேதி சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக சிசிடிவி கேமராக்கள் மூலம் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து சிறுத்தையை தேடும் பணியில் வனத்துறையினர் தீவிரம் காட்டியிருந்தனர். பல்வேறு குழுவினர் சிறுத்தையை கண்டுபிடிப்பதற்காக சிசிடிவி கேமராக்கள் மற்றும் கூண்டு வைத்தும் இது ஏரோப்ளேன் சிசிடிவி கேமரா மூலம் ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து சிறுத்தையை கண்காணிப்பு பல கட்டங்களாக முயற்சி நடந்தும் சிறுத்தையை கண்டுபிடித்து பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டன. இந்த சூழ்நிலையை சிறுத்தையானது மயிலாடுதுறையிலிருந்து கடந்து காவிரி கரையை ஒட்டிய வகையில் தஞ்சை மாவட்டத்திற்கு நுழைந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து தஞ்சை மாவட்ட வனத்துறையினர் கொள்ளிடக்கரையை ஒட்டி சிறுத்தையை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இதற்கிடையே கடந்த 2 நாட்களாக சிறுத்தை எங்கு சென்றது என்ற விவரம் வனத்துறையினரால் கண்டறியப்பட முடியவில்லை. இந்த நிலையில் நேற்று கொள்ளிடக்கரையை ஒட்டி, அதாவது நீலத்தனூரிலிருந்து மதனத்தூர், அரியலூர் மாவட்டம் மதனத்தூர்ல கொள்ளிடக்கரையை ஒட்டி சிறுத்தையின் கால் தடம் இருந்ததை கண்டுபிடித்துள்ளனர். அப்பகுதியைச் சேர்ந்தவர்களும் சிறுத்தையை பார்த்ததாக செந்துறை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டபோது சிறுத்தையின் கால் தடம் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறுத்தையை அப்பகுதியில் உள்ள முந்திரிக்காடு மற்றும் சவுக்கு தோப்பு பகுதியில் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. இதே சூழ்நிலையில் அங்குள்ள செந்துறையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிறுத்தை நடமாடுவது சிசிடிவி கேமராக்களில் உறுதி செய்யப்பட்டது. இருந்தும் அந்த சிறுத்தையும் மயிலாடுதுறையில் வந்த சிறுத்தையும் வெவ்வேறு 2 சிறுத்தைகள் நடமாட்டம் இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாக வண்ணம் இருந்தன. அதன் அடிப்படையில் கும்பகோணம், தஞ்சை மாவட்டத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தொடர்ந்து பொதுமக்கள் அச்சத்தில் இருந்து வந்த சூழலில் அந்த சிறுத்தை தான் இந்த சிறுத்தை என வனத்துறையினர் தற்போது உறுதி செய்துள்ளனர். காரணம், காவிரி கரையை ஒட்டிய பகுதி வழியாக சிறுத்தை மயிலாடுதுறைக்கு வந்திருக்க கூடும் எனவும் தற்போது தன் வந்த பாதையிலேயே தன் இருப்பிடத்திற்கு அது சென்று கொண்டிருக்கிறது என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தற்போது சிறுத்தையை தேடும் பணியில் வனத்துறையினர், தஞ்சை மாவட்ட வனத்துறையினர் மயிலாடுதுறை வனத்துறையினர் இணைந்து தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி விவேக் ராஜா. Taste the Daily.